தமிழ்நாடு அரசு மற்றும் மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்துகின்ற ஈரோடு புத்தக திருவிழாவின் 20வது ஆண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற நந்தா கல்வி நிறுவனங்கள் குழுமத்தினுடைய தலைவர் பேரன்பிற்குரிய சண்முகன் அவர்களே, இந்த மன்றத்திலே எனக்கு முன்னாலே நான் ஏன் வாசிக்கிறேன் என்று எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைத்து விளக்கி அமர்ந்திருக்கின்ற ஊடகவியலாளர் அன்பிற்கினிய தம்பி கார்த்திகேயன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று நேரமில்லாத காரணத்தால் உரையாற்றாமல் நேரத்திற்கு அதனுடைய அருமையை உணர்ந்து எனக்கு வழங்கி இருக்கின்ற முன்னாள் அமைச்சர், மாநிலங்களவையில் உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பேரன்பிற்குரிய அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, ஈரோடு நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் அன்பிற்கினிய தம்பி பிரகாஷ் அவர்களே, ஈரோடு மாநகராட்சி மன்றத்தினுடைய மேயர் திருமதி நாகரத்னம் அவர்களே, துணை மேயர் செல்வராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றியது மட்டுமல்லாமல் இந்த மக்கள் சிந்தனை பேரவை என்ற ஒரு அமைப்பை மிகுந்த சிறப்போடு தொடர்ந்து தொய்வின்றி நடத்தி வருகின்ற இந்த விழாவிற்கு மூல காரணமாக இருக்கின்ற என்னுடைய நெஞ்சம் நிறைந்த சகோதரர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்திருக்கின்ற ஈரோடு வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, எதிர்காலத்தில் இந்த இனத்தையும் மொழியையும் காக்க இருக்கின்ற இளைய தலைமுறையின் இனிய தோழர்களே, தோழியர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்தனை நாள் விருப்பம் இன்றைக்கு ஈடேறி இருக்கின்றது. பொதுவாக மேடைகளில் உரையாற்றுகிறவர்களுக்கு சில விருப்பங்கள் இருக்கும். அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக சில இடங்களிலே நின்று உரையாற்றினால் நாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு அல்லது வளர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்கின்ற எண்ணம் ஏற்படும். அந்த வரிசையிலே முதலில் சொல்லக்கூடியது இப்போது இல்லாத சென்னை கடற்கரை சீரணி அரங்கம், பாளையங்கோட்டையிலே ஜவஹர் திடல், மதுரையிலே தமுக்கம் மைதானம், தஞ்சையிலே திலகர் திடல், வேலூரிலே கோட்டைவெளி மைதானம், அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே சாஸ்திரி மன்றம், திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியிலே லாலி மன்றம், பொதுக்கூட்டங்கள் நடைபெறுகின்ற டவுன் ஹால் என்று இருந்த பெரும்பாலான எல்லா இடங்களிலும் நான் பின்னாளில் உரையாற்றி இருக்கிறேன். ஆனால் ஆரம்ப காலத்தில் அது ஒரு கனவாக ஏக்கமாக இருந்தது. இந்த இடத்தில் என்றைக்கு பேசுகிறோமோ அன்றைக்குத்தான் நம்மை மற்றவர்களுக்கு சமமாக கருதுவார்களோ என்ற எண்ணம் கூட இருந்திருக்கிறது. தொடக்க காலத்தில் நான் 21 வயதில் கல்லூரி மாணவனாக இருந்தபோது ஓராண்டு காலம் அவசர கால நேரத்தில் சிறைவாசத்திற்கு பின்னால் வெளியே வந்து தீவிர அரசியல் ஈடுபட்ட போது, நீ இளைஞன் தானே, உனக்கு என்ன அவசரம் என்று கேட்டார்கள். அதற்காகவே பார்வையில் எந்த பழுது இல்லை என்றாலும் ஒரு சாதாரணமான வெள்ளை கண்ணாடியை அணிந்து நான் கொஞ்சம் முதிர்ந்த தோற்றமுடையவன் என்று காட்டினேன். பின்னர் சால்வை அணிய ஆரம்பித்தேன். ஆனாலும் தோற்றம் காட்டி கொடுத்தது இவன் பொருந்தாத ஒன்றை செய்து கொண்டிருக்கிறான் என்று. ஆனால் நாட்கள் நகர நகர நம்முடைய பணிகளின் காரணமாக நமக்குரிய அங்கீகாரத்தை தர ஆரம்பித்தார்கள். இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொன்னால் வாய்ப்பு கிடைக்காதல் அல்ல, சில இடங்களின் மீது உள்ள நேசத்தின் காரணமாக, அங்கே நடைபெறுகிற நிகழ்ச்சிகளின் மாட்சியின் காரணத்திற்காக. அதில் இந்த ஈரோடு புத்தக சந்தை ஒரு மிக முக்கியமான நான் நிகழ்வாக கருதுகிறேன். புத்தக கண்காட்சி என்று நடத்தினார்கள், அது பார்த்துவிட்டு போகிற இடம். புத்தக திருவிழா என்று நடத்தி
எல்லாவற்றையும் கொண்டு வந்து குவித்திருப்பார்கள், வேண்டியதை வாங்கி கொண்டு செல்வார்கள் என்பதை போல இது காய்கறி சந்தை அல்ல, உழவர் சந்தை அல்ல. இது அறிவை கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்னால் கொட்டி வைத்து கொண்டு போய் உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற புத்தக சந்தை. இதில் இந்த நீண்ட நெடிய விழாவில் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் இருக்கிற குறிப்பிடத்தக்க சொற்பொழிவாளர்களை கொண்டு ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் மிகச்சிறப்பாக இதை நடத்தி வருகிறார். எனக்கு அவரை தனிப்பட்ட முறையில் அவர் மீது எனக்கு நேசம் அதிகம். தினமணி பத்திரிகைகளில் நடுப்பக்கத்தில் அவர் எழுதுகிற கட்டுரைகள், மேடைகளில் அவர் உரையாற்றுகிற போது கொண்டிருக்கிற முற்போக்கு கருத்துக்கள், தனிப்பட்ட முறையிலே பழகுகிற போது அவர் காட்டுகின்ற நட்புணர்வு, இவர் நெஞ்சுக்கும் நேசத்திற்கும் உரியவராக இருப்பார் என்ற எண்ணத்தை எனக்கு எப்பொழுதோ ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால நான் கேட்காமலே இந்த வாய்ப்பு வர வேண்டும் என்று விரும்பினேன். எதையும் கேட்டு பெறுவது என் பழக்கம் இல்லை. நமக்கு வர வேண்டியது தகுதி இருந்தால் தானாக வந்து சேரும் என்பதற்காக காத்திருக்க பழகியவன் நான். அறிஞர் அண்ணா அவர்களிடம் இவ்வளவு அறிவும் ஆற்றலும் இத்தனை லட்சம் தொண்டர்கள் இருந்தும் கூட இன்னும் நீங்கள் அடைய வேண்டிய இடத்தை ஏன் அடையவில்லை என்று கேட்டபோது அண்ணா சொன்ன பதில், நான் காத்திருக்க பழகியவன். அதனால்தான் அண்ணாவின் பெயர் இன்னமும் வரலாற்றிலே அழிக்க முடியாமல் இருக்கின்றது. ஆக பொறுமை என்பது ரொம்ப அவசியம். நான் கேட்கவில்லை, ஸ்டாலின் குணசேகரனாக இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்றார். என் வாழ்வில் நான் மகிழ்ந்த நேரங்களில் அதுவும் உண்டு. அதன் பொருட்டு தான் நேற்றைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் திங்கட்கிழமையே நடக்க வேண்டியது சில பிரச்சனைகளின் காரணமாக நேற்றே ஒத்திவைக்கப்பட்டதற்கு பின்னால் நள்ளிரவு 2 மணி வரை பல்வேறு பணிகள் இருந்தன. காரணம், நான் மாநிலங்களவையிலே குழு தலைவராக இருக்கிற காரணத்தாலும் அந்தியூர் செல்வராஜ் போன்றவர்களை அங்கு இருக்கிற சில குழுக்களுக்கு நியமிக்க வேண்டிய கடமை எனக்கு நேற்றைக்குள்ளாக நிறைவேற்ற வேண்டிய அவசியத்தினாலும் 2 மணி வரை அந்த பணி இருந்தது. காலையில் எழுந்து கோவையில் அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் அங்கேயே உணவருந்த சொன்ன காரணத்தினால் நான் எப்பொழுதும் உணவுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை. போகிற வழியிலேயே காரிலேயே சாப்பிட்டு பழகியவன். வந்திருந்தால் 1 மணி நேரம் முன்னதாக வந்திருப்பேன். ஆனால் அங்கேயே சாப்பிட்டு விடுதிக்கு வந்து உடையை மாற்றிக்கொண்டு இப்போது உங்கள் முன்னால் உரை நிகழ்த்திவிட்டு நான் கோவை சென்று பெங்களூர் சென்று மறுநாள் டெல்லிக்கு செல்ல வேண்டியவன் கொஞ்சம் திருச்சிக்கு சென்று செல்லலாம் என்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உணவா ஓய்வா என்றால் இந்த ரெண்டுமே சரியான நேரத்திற்கு கிடைப்பது இல்லை. எனக்கு இப்போது களைப்பு இல்லை, உங்களை கண்ட காரணத்தினால். நான் ஸ்டாலினுக்கு சொல்வேன், குணசேகரனுக்கு, இந்தியாவில் வேறு எந்த பகுதியிலும் இப்படி பார்க்க முடியாது, எந்த மாநிலத்திலும் கிடையாது. புத்தகங்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல குவித்து வைத்து அதை ஒரு திருவிழாவாக நடத்தி அதில் இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அமைதியாக கருத்துக்களை கேட்கிற பாங்கு தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் உண்டு. தமிழ்நாடு அரசும் இப்போது இணைந்து இந்த விழாவினை நடத்துகிறது எல்லா இடங்களிலும். நான் யாரையும் குறைத்து சொல்லவில்லை, உண்மையை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். தமிழ்நாட்டிலேயே சென்னையில் கூட இந்த அளவிற்கு எழுச்சி கிடையாது. பெருநகரங்களிலே வந்து போவார்கள். ஆனால் இங்கே நாங்கள் வந்ததிலிருந்து இந்த கூட்டம் உட்கார்ந்திருக்கிற பாங்கினை பார்க்கிற போது இவர்கள் செவிகளை கொடுக்கிறவர்கள், செவிகளின் மூலமாக சிந்தனைக்கு கொண்டு சேர்க்கிற கருத்துக்காக காத்திருக்கிறவர்கள். பொதுவாகவே இந்த கொங்கு மண்டலத்தில் வாழ்கிறவர்களுக்கு பண்பாட்டு என்பதனுடைய அடிப்படை தளமாக விளங்குகின்ற இடங்களில் ஒன்று கொங்கு மண்டலம். ஆக அறிவை செழுமையாக்குகின்ற இந்த மிக சிறப்பான பணியில் இவ்வளவு பேர் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளை கூட அழைத்து வந்திருக்கிறீர்கள். எனவே இதை நான் முன்கூட்டியே என்னுடைய உரையில் நான் குறிப்பிட விரும்புவதற்கு காரணம், பேச்சின் ஓட்டத்தில் சில நல்லவைகளை சொல்ல தவிர்த்து விடக்கூடாது என்பதனால் நான் ஸ்டாலின் குணசேகரனை பாராட்ட வேண்டும். இந்த விழா இப்படி 20 ஆண்டுகள் நடப்பதற்காக நான் நன்றி தெரிவிக்க வேண்டும். திரு சண்முகனை போன்றவர்கள் வந்து ஊக்கம் தருவதற்கும் நாங்கள் அவரையும் பார்த்து நீங்களெல்லாம் இருப்பதால் தான் இது சிறப்பாக நடைபெறுகிறது என்று சொல்ல வேண்டும்.
எல்லாவற்றிற்கும் மேல் இந்த மக்கள் கூட்டம் தமிழர்களின் கூட்டம் திருவிழா கூட்டம் அல்ல, மாறாக அறிவை கொண்டு வந்து இந்த இடத்திலே பெற்று செல்வதற்காக வந்திருக்கிற கூட்டம். இந்த விழாவில் இன்றைக்கு நான் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். நாள்தோறும் எங்காவது ஒரு இடத்தில் பேசுகிறவர்கள் தம்பி கார்த்திகேயன் சொல்ல மறந்தாரா, சொல்ல தயங்கினாரா தெரியாது. அவர் 10வது படிக்கிற போது அவருடைய ஊரில் நான் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டவன். புதுக்கோட்டை அவருடைய ஊர். நான் முதலாக போட்டியிட்டது திருச்சியிலே. தொடர்ந்து கூட்டணி கட்சி என்ற காரணத்தால் புதுக்கோட்டையில் என் தலைவர் நிற்க சொல்லி அங்கு தொடங்கிய என்னுடைய நாடாளுமன்ற பிரவேசம் என்பது தொடர்ந்து 25 ஆண்டு காலமாக இப்போது மாநிலங்களவையில் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆக பல இடங்களில் பேசுகிறோம். எல்லா இடங்களிலும் உற்சாகமாக கிடைக்கிறது. சில இடங்களில் கடமை இருக்கும், சில இடங்களில் லட்சியம் இருக்கும், சில இடங்களில் நோக்கம் இருக்கும், சில இடங்களில் ஏன் இந்த நாடு இன்னும் இப்படி இருக்கிறது என்ற அங்கலாய்ப்பு இருக்கும். ஆனால் இங்கேதான் உற்சாகமும் மகிழ்ச்சியும் கடமை உணர்வும் எல்லாம் சேர்ந்து குவிந்து நிற்கிறது. அவரிடம் என்ன தலைப்பில் பேச விரும்புகிறீர்கள் என்று கேட்டபோது எளிதாக எப்பொழுதும் பேசுகின்ற எல்லாவற்றையும் சேர்த்து பேசுகிற அளவிற்கு ஒரு தலைப்பை தந்திருக்கலாம். படித்ததை சொல்லுகிற வாய்ப்போ அல்லது ஏற்கனவே பல இடங்களில் பேசியதை வேறு கோணத்திலே செல்லுகிற வாய்ப்பிலோ ஒரு தலைப்பு தந்திருக்கலாம். எங்களை போன்றவருடைய கடமை என்ன தெரியுமா? சொற்பொழிவாளர்களுக்கு புதியதை தெரிந்து சொல்ல வேண்டும், தெரிந்ததை புதிதாக சொல்ல வேண்டும். அதுதான் இதனுடைய சிறப்பே. புதியதை தெரிந்து சொல்வதும் தெரிந்ததை புதிதாக செல்வதும் தான் இந்த கலையே. எனவே நான் என்னை கொஞ்சம் சிரமப்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நான் ஏதாவது தலைப்பை கொடுத்திருக்கலாம். உடனே எனக்கு தோன்றியது எது நிரந்தரம் என்று கொடுத்தேன். அவரே சொன்னார், அது எனக்குத்தான் தெரியும் எது என்று சொன்னார். இது படித்து பேசக்கூடிய ஒன்று அல்ல. ஏற்கனவே தெரிந்ததையெல்லாம் தொகுத்து வைத்து பேசக்கூடியதா என்றால் இல்லை. எப்பொழுதும் நான் தயாரித்து கொண்டு வருகின்ற உரையை பேசி பழக்கம் கிடையாது. கொடுத்திருக்கிற தலைப்பு, நடத்தப்படுகின்ற நிர்வாகத்தினுடைய திறமை, எதிரே இருக்கிற மக்களை பொறுத்து உரையினுடைய போக்கு தானாக அமைந்துவிடும். ஆக எது நிரந்தரம் என்று பேச வேண்டும் என்று நான் யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். இது யோசனை, சிந்தனை, அதன் விளைவாக வரக்கூடியதன் மூலமாகத்தான் இந்த உரை அமைந்திட முடியும். நூல்களை படிப்பதன் மூலமாக என்ன கிடைக்கும்? தம்பி கார்த்திகேயன் சொன்னார், ஏன் வாசிக்கிறேன் என்று சொன்னார். ஏன் படிக்கிறீர்கள்? வாசிப்பதற்கும் படிப்பதற்கும் என்ன வேறுபாடு? செய்தித்தாளை படிப்பீர்கள், பள்ளிக்கூடத்தில் இருக்கிற புத்தகத்தை வாசி 37 ரூபாய், கிராமப்புறத்தில் வாழ்கிறவர்களுக்கு 27 ரூபாய். இது பெற்றால் அவன் அடிப்படை தேவைகளை நிறைய பெற்றவன் என்று சொல்லுகிற நாட்டில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 37 ரூபாய் என்றால் ஒரு மாதத்திற்கு 1000 ரூபாய்க்கு நெருக்கி வாங்கினால் இவன் வாழ்வதற்கு தகுதியானவன் என்று சொல்லுகிற இந்த நாடு என்றைக்கு அவன் பிள்ளைக்கும் கல்வியை கொண்டு வந்து தருகிறதோ அதுதான் உண்மையான கல்வி. எப்படி சொல்லித் தருகிறோம் என்பதல்ல, யாருக்கு கொண்டு சேர்க்கிறோம் என்பது பொருள். கல்வி இல்லாத காரணத்தால் தானே இவன் ஒடுங்கி கிடக்கிறான். முதலில் கல்வி தருவோம், கல்விக்கேற்ற உயர்வு கிடைக்கட்டும், உயர்வு கிடைத்தால் அவன் அடுத்தவனுக்கு சமமாக மாறுவான் என்பதற்காக கல்வி கொடுக்க ஆரம்பித்த காலம் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம். நீ கல்வி கற்க கூடாது என்றார்கள். கல்வி கற்பதற்கான உரிமையும் தகுதியும் உனக்கு பிறப்பால் இல்லை என்று மறுத்தார்கள். அதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டன. பெண்ணாக பிறந்தவள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, பிள்ளைகள் பெற்றுத்தர வேண்டும், வீட்டில் இருப்பவர்களுக்கு ஏவல் செய்ய வேண்டும், கணவனை இளவயதில் இழந்தாலும் மேல் சட்டையை கழட்ட வேண்டும், அவளுடைய வயது முதிர்வதற்கு மன்னிக்க வேண்டும், வயது வருவதற்கு முன்பாகவே கணவனை இழந்த பெண் பருவம் வருகிற போது தவித்து துடிப்பதை பார்த்து வேடிக்கை பார்த்து இதுதான் நியதி என்று சொன்னார்களே, அது நிரந்தரம் இல்லை என்று இன்றைக்கு மாற்றிவிட்டோம். எல்லோருக்கும் உரிமை உண்டு, பெண்களை சிறு வயதில் கல்யாணம் செய்து தரக்கூடாது என்ற புரட்சி இந்த நாட்டில் உருவானது. ஒவ்வொன்றாக யோசித்து பாருங்கள். இன்னமும் இருக்கிறது. சில தர்மங்களில், சில சமயங்களில், சில நெறிமுறைகளில் பெண்ணுக்கு இதுதான் இலக்கணம் என்கிறார்கள், இத்தனை வயதுக்குள் திருமணம் என்கிறார்கள். இதையெல்லாம் தகர்ப்பதற்குத்தான் சட்டம் வந்தது. அரசியல், ஆட்சி முறை, அதில் இயற்றப்படுகிற சட்டங்கள் என்பவை எதற்கு தெரியுமா? சமுதாயத்தில் புறையோடு கிடக்கின்ற பலவற்றை மாற்றுவதற்காக, அதிகாரத்தை கொண்டு நடத்திட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டவை.
ஆக எதெல்லாம் இந்த மனிதனை ஒடுக்கி வைத்ததோ அது நிரந்தரமில்லை என்று சொல்வதற்கு அடித்தளமாக அமைந்தது ஆட்சியும் அதிகாரமும். ஆனால் அது சரியானவர்களின் கரங்களில் இருந்தாக வேண்டும். இப்படி செய்தவர்கள் எல்லாம் நிரந்தரத்தின் மார்பிலே இருக்கிறார்களா? இருந்தார்களா? லெனின் இல்லை என்றால் ரஷ்யா இல்லை, முஜிபுர் ரஹ்மான் இல்லை என்றால் பங்களாதேஷ் இல்லை. லெனினின் சிலை உடைக்கப்படுகிறது, முஜிபுர் ரஹ்மானின் சிலை உடைக்கப்படுகிறது. என்ன நடக்கிறது? இது வளர்ச்சி அடைந்த சமுதாயமா? இவனால் இந்த காரியம் நடந்தது, இந்த மனிதனால் தான் நம்முடைய நாடு இன்றைக்கு வளம் பெற்றது அல்லது விடுதலை பெற்றது என்று இருந்ததை இன்று நான் ஏற்கவில்லை, என்னுடைய சின்ன தேவைக்காக என்று கிளம்புகிற கூட்டத்தின் எண்ணிக்கை பெருகிவிட்டது. இவர்தான் நிரந்தரமாக மதிக்கப்படக்கூடிய தலைவனாக இருப்பார் என்பது இல்லை என்பதை காலம் நமக்கு உணர்த்தியது. லெனினும் முஜிபுர் ரஹ்மானும் இந்த காலத்தில் நாம் பார்த்த தலைவர்கள். ஆனால் புத்தர் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தார். அவருடைய சிலை உடைப்பதற்கு தலிபான் கூட்டம் வந்தது. கையில் ஆயுதம் வைத்திருந்தான், எவரை வேண்டுமானாலும் சுட்டு தள்ளுவான், எனக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது என்றால் அவனுக்கு புத்தன் கூட ஏற்றவன் இல்லை. காரணம், புத்தன் சாதி இல்லை, சமயம் இல்லை, மனிதனுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இல்லை என்று சொன்ன உலகத்தின் முதல் தத்துவ ஞானி புத்தர். அவர் சிலையை உடைக்கிறான். ஆக புத்தருடைய தத்துவங்கள் நிரந்தரமா என்றால் இல்லை என்றாகிறது. இந்த நாடு அடிமைப்பட்டிருந்த போது வெள்ளையனிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று வாழ்க்கை தத்தம் செய்தவர்கள் எத்தனை பேர், தூக்குமேடு ஏறியவர்கள் எத்தனை பேர். நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு அறிவிப்பு, நேற்றைக்கு முன்தினம் வெள்ளையனே வெளியேறு போராட்டம் நடைபெற்று 82 ஆண்டுகள் என்று சொல்லி அதன் நினைவாக இறந்து போனவர்களுக்கு 1 நிமிடம் நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம். எத்தனை பேர் இறந்து போனான், எத்தனை ஆயிரம் பேர் இறந்து போனான், எத்தனை ஆயிரம் குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்தது, அடையாளம் கிடையாது. முதலாக அவர்களை எதிர்த்தவர்கள் வடக்கே இருந்துதான் கிளம்பினார்கள் என்று ஒரு புதிய வரலாறு எழுதப்பட்டதே இல்லை. முதலாக அவனுக்கு நான் ஒரு நெல்மணி கூட தரமாட்டேன் என்கிற நெல்கட்டு செவன் பூலித்தேவன் என்பவன் தான் வெள்ளையனை எதிர்த்தவன் என்பது பல பேருக்கு தெரியாது. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலே போடப்பட்டது 18வது நூற்றாண்டில் 1799. அதுவரை யாருக்கும் தெரியாது. அவனுக்கு வயது ஒரு 60-70 இருக்குமா? தெரியாது. ஆனால் அவனுடைய வயது 39 வயதில் நான் உனக்கு எதற்கு கட்டுப்பட வேண்டும் என்று கேட்டு பாளையக்காரன் கோட்டை கட்டக்கூடாதா, நான் கட்டி காட்டுகிறேன் என்று சொல்லி அதன் காரணமாக வெள்ளையனின் வெறுப்பை சம்பாதித்து தூக்கு மேடைக்கு செல்கிற போது கூட சிரித்துக் கொண்டே சென்றவன் வீரபாண்டிய கட்டபொம்மன். எனக்கு சில இடங்களை தமிழ்நாட்டில் பிடிக்கும். தூத்துக்குடியில் என்ன சிறப்பு? எல்லா ஊர்களிலும் தான் கடற்கரை இருக்கிறது. ஆனால் தூத்துக்குடி கடற்கரைக்கு போனால் ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். எல்லா ஊரிலும் தான் குளங்கள் இருக்கிறது. ஆனால் எட்டயபுரம் குளக்கரைக்கு போனால் இந்த குளக்கரையின் படிக்கட்டிலே உட்கார்ந்துதானே ஒருவன் கவிதைகளாக கொட்டி தீர்த்து தன்னுடைய கவிதைகளை நிரந்தரத்தின் மார்பில் பதிய வைத்தான் பாரதி. நம்மையும் அறியாமல் சிலிர்ப்பு ஏற்படும். மதுரையில இருந்து திருநெல்வேலி செல்கிற வழியில் இப்போது சாலைகள் விரிவடைந்து விட்டன. நட்ட நடு சாலையில் தன்னந்தனியாக ஒரு சிலை இருக்கும். கீழே போய் படித்தால் தான் தெரியும். யாரும் வாகனத்தை நிறுத்துவதில்லை, படித்தால் தெரியும். இந்த இடத்திலே தான் கட்டபொம்மனை தூக்கிலே போட்டார்கள். அவன் யாருக்காக நான் அடிமையாக இருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அந்த மக்கள் வேடிக்கை பார்க்கிற போது அவனை தூக்கில் போட்டார்கள். இன்றைக்கு திரைப்படங்களில் சில இடங்களில் கதாநாயகன் வில்லனோடு கடுமையாக போராடி கொண்டிருக்கிற போது ஒரு 1000 பேர் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். பார்க்கிற நமக்கு கோபம் வரும், இவ்வளவு பேர் எதற்காக நிற்கிறான் என்று. அது இன்று நேற்றல்ல, காலங்காலமாக இருந்து வருகிறது. அவன் நிரந்தரத்தில் நிற்பான் என்று கருதினோம். நான் சொல்வதற்கான காரணம் உங்களுக்கு பின்னால் புரியும். எல்லோரையும் இப்படி வரிசையாக சொல்லிக் கொண்டே போகிற போது திருவிகா என்பவரை ஆங்கிலேய அரசு நாடு கடத்த முயர்ந்தது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் ஒரு பத்திரிகை நடத்தினார். ஸ்டாலின் குணசேகரனை போல கொஞ்சம் புரட்சிகரமாக எழுதுவார், எதிர்த்து பேசுவார், எதற்கும் அடிபணிய மாட்டார். அதனால அவருக்கு அபராதம் விதிக்கிற போது நான் கட்ட மாட்டேன் என்கிறார். உன்னை நாடு கடத்துவேன் என்கிறார்கள். முடிந்தால் கடத்து என்றுதான் சொன்னார். திருவிக்காவை தெரிந்ததெல்லாம் சில பேருக்கு அவருடைய தோற்றம் மட்டும்தான், அவருடைய கொஞ்சம் புரிபடாத அந்த நாளே தமிழ் எழுத்துக்கள் தான்.
அந்த நேரத்தில் நீதி கட்சி ஆட்சியில் இருந்தபோது பனகல் அரசர் சொன்னார், அவரை நாடு கடத்தினால் நாங்கள் ராஜினாமா செய்வோம், நீங்கள் பெரிய எதிர்ப்பை சந்திக்க வேண்டும் என்றதால் வெள்ளை அரசு பின்வாங்கியது எத்தனை பேருக்கு தெரியும்? வாவு சிதம்பரனார் கடைசி காலத்தில் எப்படி மறைந்தார் தெரியுமா? தோழர்களே, நண்பர்களே, திருவல்லிக்கேணியிலும் மயிலாப்பூரிலும் மண்ணெண்ணெய் விற்றுக் கொண்டிருந்தார், மளிகை கடை நடத்தி கொண்டிருந்தார். நான் பதறுகிறேன். ஏழை குடும்பத்தை சார்ந்த மனிதன் அல்லவே. மோத்திலால் நேருவும் வழக்கறிஞர் தான், பண்டித நேருவும் வழக்கறிஞர் தான். அது சீர்பெற்ற குடும்பம். சர்தார் வல்லபாய் பட்டேல் குஜராத்தில் இருக்கிறவருடைய வழக்கறிஞர் கோட்டும் அந்த டையும் சலவை செய்வதற்கு விமானத்தில் மும்பைக்கு பறந்து சென்றது என்று சொல்லுகிற அளவிற்கு வளமான வழக்கறிஞராக இருந்தார். வஉசியின் தாத்தா வழக்கறிஞர், பெரியப்பா வழக்கறிஞர், அப்பா வழக்கறிஞர். ஒட்டப்படாரத்தில் உயர்ந்து நின்ற மாளிகை அவர்களுடைய வீடு. வெள்ளையன் வாணிகத்தின் மூலமாக உள்ளே நுழைந்தான். நான் வாணிகத்தின் மூலமாகவே விரட்டுகிறேன் என்று நாடெல்லாம் சென்று நிதி திரட்டினாரே. அப்படி நிதி திரட்ட வடக்கே சென்ற போது அவர் மகன் இறந்து விட்டான் என்ற செய்தி கேட்டவுடன் பறந்தோடி திரும்பி வராமல், அது இயல்பாக நடக்க வேண்டிய காரியங்களும் நடக்கட்டும், நான் வந்திருப்பது முக்கியமான காரியம், நான் கப்பல் வாங்க வேண்டும் என்று காசு வாங்கி கொண்டு வந்தானே அந்த கப்பலோட்டிய தமிழன். 2 ஜீவாந்திர தண்டைகள் பெற்றவன் இந்திய சுதந்திர வரலாற்றில் வேறு யாருமே கிடையாது. அங்கே சென்று செக்கிழத்தார், சீரழிந்தார், சிதைப்பட்டார். வெளியே வந்த போது நாதி இல்லை, சுப்பிரமணிய சிவா என்ற தொழுநோய் பிடித்த ஒரு நண்பனை தவிர. கடைசி காலத்தில் மண்ணெண்ணெய் வியாபாரமும் மளிகை கடையும் வைத்து நடத்தினார் என்று சொல்கிறோமே, இது வரவழைத்துக் கொண்டது. எல்லோரும் நினைப்பார்கள், இப்படியெல்லாம் இருந்தால் நாமும் நிரந்தரமாக எல்லோருடைய மனதிலும் இருப்போமா என்று. இப்படி வாழ்ந்த எத்தனையோ பேர் நமக்காக, இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டிலே வாழ்கிறவர்களுக்காக தன்னை இழந்தவர்கள் ஏராளமான பேர். வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். விடுதலை போராட்ட காலமாக இருக்கலாம், மன்னர்கள் காலமாக இருக்கலாம். நான் நேற்றைக்கு கூட ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன், சோழ பேரரசு என்கிறோம். சோழ பேரரசில் எத்தனை அரசர்கள் இருந்திருக்கிறார்கள்? ஏன் சோழ பேரரசு? இருந்ததிலேயே அவனுடைய சாம்ராஜ்யம் தான் விரிந்து வைத்திருந்தது. கிரேக்க நாட்டுக்கு அடுத்து மிக வலிமையான கப்பல் படையை வைத்திருந்தவன் ராஜேந்திர சோழன் மட்டும்தான். அந்த பெரிய சோழ சாம்ராஜ்யத்தில் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்களேன் பார்ப்போம். கரிகால் பெருவளத்தானை தெரியும், கல்லணை கட்டிய காரணத்தால். ராஜராஜ சோழனை தெரியும், பெரிய கோயிலை கட்டிய காரணத்தால். ராஜேந்திர சோழனை தெரியும், கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டிய காரணத்தால். இதற்கு மேல் யாராவது பேர் சொல்லுங்களேன். இவன் அதை செய்தான், இதை செய்தான், இந்த பேரரசு என்று யாராவது சுட்டிக்காட்டுங்களேன். பாண்டிய மன்னர்களின் வரிசையில் ஒருவன் தான் பாரதத்திலே நடைபெற்ற போரின் போது அவர்களுக்கு சோறு தந்தான் என்று பெருஞ்சோற்றூதியன் என்று பெயர் பெற்றானே, எத்தனை பேருக்கு தெரியும்? சேரன் செங்குட்டுவனை தெரியும், கணைக்கால் சேரமான் இரும்பொறையை தெரியும். சேரமான் கணைக்கால் இரும்பொறை யார்? எனக்கு வரலாற்றிலே ரொம்ப பிடித்த மன்னன் அவன்தான். ஏன் தெரியுமா? சுயமரியாதையை முதலாக வெளிச்சம் போட்டு காட்டியவன். சோழர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த பொழுது தவித்த வாய்க்கு தண்ணீர் கேட்ட போது காவலன் கொஞ்சம் அலட்சியமாக, மரியாதை குறைவாக கொண்டு வந்து தண்ணீரை விட்டெறிந்த போது, நான் மன்னனாக இருந்தவன், மாற்றானின் சிறையில் இருக்கிற காரணத்தால் நான் இப்படி அலட்சியப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இதை அருந்தி உயிர் வாழ்வதை விட இது இல்லாமல் சாவது மேல் என்று செத்தவன் கணைக்கால் சேரமான் இரும்பொறை. அந்த சேரனை தெரியும். தமிழர்களை பழித்தான் என்பதற்காக இலங்கைக்கு படையெடுத்து சென்று கனக விசயரை வென்று அங்கிருந்து கல்லை கொண்டு அவன் தலையிலேயே கொண்டு வந்து இங்கே கண்ணகிக்கு சிலை வைத்தான் என்பதால் செங்குட்டுவனை தெரியும். இதெல்லாம் உதாரணங்கள் மட்டும்தான். எத்தனை மன்னர்கள், எத்தனை பேர் இந்த நாட்டில் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். ஆண்டவனை வணங்குவதற்கு எத்தனையோ தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அடியார்கள் இருந்திருக்கிறார்கள். எல்லோருடைய நினைவும் இருக்கிறதா? அப்பர் இருக்கிறார், திருஞான சம்பந்தர் இருக்கிறார், சுந்தரர் இருக்கிறார். சில பேர் மட்டும்தான் இருக்கிறது. என்ன காரணம்? எல்லோரும் செய்வதைத்தான் அவர்களும் செய்தார்கள். ஆனால் இவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். மருதுபாண்டியர்கள் கைது செய்யப்பட்டார்கள், தூக்கில் போடப்பட்டார்கள், தெரியும். நான் நன்றாக யோசியுங்கள். இந்த அவை, இந்த மன்றம், இங்கு கூடியிருப்பவர்கள் சிந்தனையாளர்களின் மன்றம் என்ற உணர்வோடு நான் பேசுகிறேன். நான் சொன்ன பூலித்தேவனோ வீரபாண்டிய கட்டபொம்மனோ மருது பாண்டியரோ வேலு நாச்சியாரோ குயிலுக்கோ பின்னால்
எத்தனை புரட்சியாளன் தமிழ்நாட்டில் வந்தான். 100 ஆண்டுகளுக்கு மேல் காத்திருக்க வேண்டியது வ.உ.சி.யும் சுப்பிரமணிய சிவாவும் வருகிற வரை. அது நாள் வரை வெள்ளையனோடு வாழ்வதுதான் நமக்கு உசிதம் என்று கருதிய கூட்டம் இருந்தது. ராபர்ட் கிளைவ் அங்கே சென்று அவன் மீது விசாரணை நடத்தினார்கள். நீ இந்தியாவிலே போய் நிறைய தவறுகள் செய்திருக்கிறாய் என்று. அவன் சொன்னான், உன் நாட்டு சட்டத்திற்கு அது தவறு, ஆனால் அங்கே இதெல்லாம் இயல்பான ஒன்று. லஞ்சம் பெறுவது என்பது அங்கே சகஜமான ஒன்று. அந்த மக்களை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா? அங்கிருக்கிற மக்களை அழிப்பதற்காக நான் ராணுவம் திரட்டுகிறேன் என்று சொன்னபோது நான் நீ என்று போட்டி போட்டுக் கொண்டு அந்த ஊரில் இருந்து அவனெல்லாம் வந்தான். அவனை வேறு எப்படி நடத்த சொல்கிறீர்கள் என்று கேட்டான். அடிமைப்பட்டாலும் பரவாயில்லை, எனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றான். நான் ஒரு காலத்தில் இவர்களுடைய ஊரிலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது ஒரு திருமணத்திற்கு தலைமை தாங்குகிறேன். அந்த திருமணத்தில் அப்பொழுது 90 வயதான ஒரு மூத்தவர் இருந்திருந்தார். அவர் பேசுகிற போது சொன்னார், நான் பழுத்த காங்கிரஸ் கட்சிக்காரன், நாட்டு விடுதலைக்காக நான் போராடியவன், எதையும் இழப்பதற்கு தயார் என்று வாழ்ந்தவன், வாழ்ந்து கொண்டிருப்பவன். என் கட்சி வேறு கட்சியோடு கூட்டணி சேர்ந்தால் கூட அந்த கட்சிக்கு நான் வாக்களிக்க மாட்டேன், காங்கிரசுக்கு மட்டும்தான் வாக்களிப்பேன். அந்த அளவிற்கு என் உடலில், என்னுடைய உதரத்தில் அந்த விடுதலை போராட்டத்திலே ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சி எனக்கு ஊறி இருக்கிறது. ஆனால் தம்பி சிவா, நான் உங்களுக்கு வாக்களித்தேன் என்று சொன்னார். அது வேறு. சொல்லிவிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளவு அல்லல் பட்டு சிறைக்கு சென்று சித்திரவதைப்பட்டு பெற்ற சுதந்திரத்தை ஏன் பெற்றேன், ஏன் நாங்கள் போராடினோம் என்ற சஞ்சலம் ஏற்படுகிறது. இந்த நாட்டு மக்களுக்காகவா இவ்வளவு பாடுபட்டோம் என்று இவருடைய போக்கு எனக்கு விரக்தியை ஏற்படுத்துகிறது என்று சொன்னார். நான் அடுத்து பேசுகிற போது அவருக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு பதிலாக சொன்னேன், உங்களை யார் சுதந்திரம் வாங்க சொன்னார்கள் என்று கேட்டேன். அவர் அதிர்ச்சி அடைந்தார். என்னிடம் அப்படி ஒரு சொல்லை எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு என் மீது அன்பு அதிகம். நான் இளையவன், மிக இளையவன், 41 வயது எனக்கு. அப்போது 90 வயதானவரை பார்த்து கேட்டேன், உங்களை யார் விடுதலைக்கு போராட சொன்னார்கள்? வெள்ளையன் என்ன குற்றம் செய்தான்? அவன்தான் இந்த நீதிமன்ற முறையினை கொண்டு வந்து கொடுத்தான். அவன்தான் கல்வியை இங்கே கொண்டு வந்து கொடுத்தான். அவன்தான் தபால் மூலமாகவும் ரயில்வே மூலமாகவும் இந்தியாவை இணைத்தான். அவன் கட்டிய கட்டடங்கள் தான் இன்னமும் நம்முடைய எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நான் சொல்வேன். ஆனால் நீங்கள் சொல்வீர்கள், எனக்கு அதெல்லாம் பெரிது இல்லை தம்பி, நான் அடிமையாக வாழ தயாராக இல்லை, எனவே நீ வேண்டாம் என்பதற்காக போராடினேன் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஐயா, நீங்கள் வாழ்ந்த காலத்தில் சலுகைகளை தந்தாலும் எத்தனையோ வசதிகளை தந்தாலும் நான் அடிமையாக இருக்க தயாராக இல்லை என்று பெரும் கூட்டம் இருந்தது. ஆனால் என்னுடைய காலத்தில் நான் அடிமையாக இருக்கிறேன், எனக்கு என்ன தருகிறாய் என்ற கூட்டம் பெருகிவிட்டது என்று சொன்னேன். இப்போது அடிமைகள் கிடையாது, ஸ்டாலின், அடிமைத்தனம் அதிகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட நாடு எந்த காலத்திலும் எழுச்சி பெறுவதற்கு மிகுந்த சிரமப்பட்டாக வேண்டும். எனக்கு ஏதாவது கிடைத்தால் போதும் என்ற நிலை வருகிற போது கடந்த காலத்தில் இருந்தவர்களை எண்ணி பார்க்கிறோம். ஆனால் யாரும் நிரந்தரமாக இல்லை. உடலால் மட்டுமல்ல, அவர்கள் சரித்திரம் பெருஞ்சூற்றூதியனை நான் தான் இப்போது சொல்ல வேண்டியிருக்கிறது. கணைக்கால் சேரமான் இருமுறை நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. பலரை மறந்து போகிறார்கள். நான் கல்லூரிகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் செல்கிற போது அங்கே இருக்கிற மாணவர்களை பார்த்து, எத்தனை பேர் கல்லணையை பார்த்தீர்கள் என்று கேட்டால் 10 பேர் கூட கரத்தை தூக்குவதில்லை. சரி, கல்லணை யார் கட்டியது தெரியாது. சரி, கல்லணையில என்ன சிறப்பு தெரியாது. உலகத்திலேயே முதலாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஓடுகிற ஆற்றின் நீரை ஒரு இடத்திலே தேக்கி வைத்து தேவையான நேரத்தில் பயன்படுத்தலாம் என்ற அணை கட்டும் தொழில்நுட்பம் உலகத்தில் முதல் நூற்றாண்டில் தோன்றியது கரிகால் பெருவளத்தானுக்கு தெரியாது. கிரேக்கனும் ரோமானியனும் வந்து பார்த்து விட்டு போகிற கல்லணை இங்கே இருக்கிறது. ஆனால் பல பேர் சுற்றுலா பயணியாக கூட சென்றதில்லை. சென்றாலும் அங்கே விற்பதை வாங்கி சாப்பிட்டு விட்டு வருகிறார்களே தவிர அதனுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதில்லை. அது இன்றைய தலைமுறை. ஜாலியன் வாலாபாக் போய் பாருங்கள், நெஞ்சு பதறுகின்ற இடம். என் வாழ்வில் நான் கனவு கண்டு காண வேண்டும் என்பதற்காகவே சென்ற இடங்களில் தாஜ்மஹாலை விட அதிகம் ஜாலியன் வாலாபாக். அங்கே நடைபெற்ற அநீதி, நூற்றுக்கணக்கானவர்களை ஜெனரல் டயர் சுட்டுக் கொன்ற இடம். அதை ஆங்கில திரைப்படத்திலே பார்த்துவிட்டு, பலவற்றிலும் ஆங்கிலேயன் தான் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறான், செய்தவனே காட்டியிருக்கிறான். பார்த்து பதறி அந்த இடத்தை பார்க்க வேண்டும், படித்திருக்கிறோம். ஆனால் பதைப்போடு சென்ற போது அது ஒரு சுற்றுலா இடமாக மாறி இருந்தது. நான் அந்த இடத்திலேயே ஒரு ஆர்ப்பாட்டத்தில், ஒரு தர்ணாவில் ஈடுபட்டேன். பின்னர் நாடாளுமன்றத்திலிருந்து பேசினேன். பாதுகாக்கப்பட வேண்டிய இடம். இப்போது எங்களுடைய நாடாளுமன்ற கட்டடத்திற்கு வாருங்கள், புதிய கட்டடத்திற்கு அல்ல, அது சினிமா தியேட்டர், பழைய நாடாளுமன்ற கட்டடம்.
உள்ளே செல்லுகிற போதே ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். அதை வெளியே இருக்கிற தூண்களில் ஆங்காங்கே கொஞ்சம் தெரிச்ச மாதிரி கொஞ்சம் துளை துளையாக இருக்கு. அது என்ன தெரியுமா? தீவிரவாதிகளும் அங்க இருக்கிற காவலர்களும் துப்பாக்கி சண்டையை 2001 போட்டுக்கொண்ட போது ஏற்பட்ட காய தழும்புகள் இன்னமும் அப்படியே இருக்கின்றன. அந்த நேரத்திலும் நான் அங்கு இருந்தேன். அந்த கட்டிடத்தின் கதவுகளை பீரங்கியால் கூட தொலைக்க முடியாது. அந்த சுவர்களை எதனாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அதற்குள்ளே நுழையலாம் என்று வந்தவனே நம்முடைய காவலர்கள் உயிரை கொடுத்து கதவை அடைத்து அவர்களை வெளியேவே நிறுத்தி கொன்ற திறமை அங்க இருக்கிற காவல் அதிகாரிகளுக்கு இருந்தது. நான் அரசியல் பேசவில்லை ஸ்டாலின், நடைமுறையை சொல்கிறேன். இன்றைக்கு அந்த காவல் அதிகாரிகள் எங்களுடைய கேண்டீன்களில் நிற்கிறார்கள். புதிதாக இந்த தொழிற்சாலை பாதுகாப்பு படை என்று சொல்கிற CISவிடம் நாடாளுமன்றத்தின் காவல் அலுவலகம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இருந்த திறமை 5-13 பேர் உயிரை கொடுத்து நாடாளுமன்றத்தின் மாண்பை காப்பாற்றினான், இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்றினான், பல தலைவர்களை உயிர்களை காப்பாற்றினார்கள். ஆனால் அவர்களுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அவலம், இவனை போல் இருந்தால் நமக்கு மரியாதை என்று எண்ணினார்கள், இல்லை என்றானது. மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்டதற்கு பின்னால் அந்த நாட்டில் இருந்தவர்கள் எல்லாம் கொண்டு போய் அந்தமான் திரையில் அடைத்தார்கள். ரொம்ப நாள் கழித்து நாடெல்லாம் விடுதலை அடைகின்ற அதற்கு கொஞ்ச காலத்திற்கு முன்னால் ஒரு பெரிய வெள்ளை அதிகாரி ஓய்வுக்காக அந்தமான் செல்கிறான். கடற்கரையில் உலவை கொண்டிருக்கிறான். அப்போது வயதான ஒருவன் வந்து அவரிடம் வணங்குகிறான். இவனும் வணங்கிவிட்டு யாரோ வறியவன் ஏதோ யாசிப்பதற்கு வந்திருக்கிறான் என்று கருதுகிற போது, என்னை அடையாளம் தெரிகிறதா என்று கேட்கிறான். நான் அந்தமானுக்கு இதற்கு முன்பு வந்ததில்லை, இதுதான் முதல் முறை, எனவே உன்னை அடையாளம் காண்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்று இவன் சொல்லுகிறான். நன்றாக பாருங்கள், இல்லை முதியவரே, நான் உங்களை பார்த்தது இல்லை என்கிறான். திருத்திக் கொள்ளுங்கள், நான் முதியவன் அல்ல, என் வயது 40. நான் யார் தெரியுமா? மருது பாண்டியரின் மகன் துரைசாமி. இள வயதில் உன்னால் நாடு கடத்தப்பட்டவன், சின்னஞ்சிறு வயதிலே உன்னால் கொண்டு வந்து இந்த அந்தமான் சிறையில் அடைக்கப்பட்டவன். இன்றைக்கு பிச்சைக்காரனை போல் உலவிக் கொண்டிருக்கிறேன். நாடாண்ட பரம்பரையில் வந்தவனை ஆளாக்கிய நீதான் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். ஆனால் ஜெனரல் டயரையும் அதற்கு காரணமானவனையும் லண்டன் வரை விரட்டி கொண்டே போய் பல ஆண்டுகளுக்கு பின்னால் உத்தம் சிங் என்பவன் கொன்றுவிட்டு வந்தான். அதுவும் ஒரு வீர வரலாறு. ஜாலியன் வாலாபாக் என்று சொல்கிற போது எனக்கு ஏற்படுகின்ற இந்த பதைப்பு, படபடப்பு மேடையில் பலருக்கு ஏற்படும். என் தோழர் குணசேகரனுக்கு ரொம்ப ஏற்படும். அவர் அதிலேயே ஊறியவர், அதை பற்றி பேசுகிறவர். கூடியிருந்த மக்கள் கூட்டத்தை கலைப்பதற்கு பதிலாக சுற்றிலும் பீரங்கிகளையும் துப்பாக்கி தாங்கிய வீரர்களையும் கொண்டு வந்து கண்மூடித்தனமாக எச்சரிக்காமல் சுட்டுக் கொள்ளுகிறான் ஜெனரல் டயர். கொன்றவர்களின் எண்ணிக்கை 365. பின்னர் அவன் மீது ராணுவ விசாரணை நடைபெறுகிறது. ராணுவ விசாரணை நேர்மையாக நடப்பது போல் தான் நடக்கிறது. நீ எத்தனை பேரை கொன்றாய் தெரியுமா? 365. ஏன் அத்தனை பேரை கொன்றாய்? என்னிடம் அவ்வளவுதான் துப்பாக்கி தோட்டாக்கள் இருந்தன. எவ்வளவு திமிரான பதில் அல்லது ஆணவமான பதில்! என்னிடம் அவ்வளவுதான் தோட்டாக்கள் இருந்தன. இன்னும் கொஞ்சம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பேரை கொண்டிருப்பேன். ஏன் ஏன் அவசியமாது? இவன் பதறி போய் கேட்கிறான். உயர் அதிகாரி அதற்கு சொல்கிறான், என் நோக்கம் கூட்டத்தை கலைப்பது அல்ல, அதை எளிதாக செய்திருப்பேன். இந்த நாட்டில் இனிமேல் எவனாவது சுதந்திரம், விடுதலை, வந்தே மாதரம் என்று சொன்னால் இதுதான் பரிசு என்ற எச்சரிக்கை மணி ஒலிக்க வேண்டும், அச்சம் அவன் நெஞ்சில் விதைக்க வேண்டும் என்பதற்காக நான் செய்தேன். கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜெனரல் டயர். மன்னிக்கவும், நான் பொதுவாக ஆங்கில சொற்களை பயன்படுத்துவதில்லை, உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறேன். கொஞ்ச நாட்கள் கழிந்தன. நாடாளுமன்றத்திற்கு சில இளைஞர்கள் வருகிறார்கள். அதில் பார்வையாளராக வந்த ஒரு இளைஞன் வெடிகுண்டு வீசுகிறான். வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பி ஓடவில்லை. வாஞ்சிநாதனை போல் தற்கொலை செய்து கொள்ளவில்லை. ஏற்கனவே வகுத்த திட்டம் குண்டு வீசிவிட்டு கைதாக வேண்டும், சரணடைய வேண்டுமே தவிர தப்பி ஓடவும் கூடாது, சுட்டுக் கொள்ளவும் கூடாது என்பதுதான் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அங்கு வந்து குண்டு வீசியவன் பகத்சிங். பின்னர் பகத்சிங்கை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துகிறார்கள். அவன் அதற்காகத்தான் காத்திருக்கிறான். நான் ஏன் இதை செய்தேன் என்பதை ஊருக்கு சொல்ல வேண்டும். கேட்கிறார்கள், எதற்காக குண்டு வீசினாய்? நான் யாரையும் கொல்ல வேண்டும் என்பதற்காக குண்டு வீசவில்லை. பின்னர் நான் கொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தால்
குறிதவறாமல் வீசிக்கொண்டிருப்பேன். என் நாட்டை ஆள வந்திருக்கிற ஆதிக்க சக்தியான பிரிட்டிஷாருக்கு இப்படி ஒரு இளைஞர் கூட்டம் கிளம்பிவிட்டது என்பதை புரிய வைப்பதற்காக வெடிகுண்டு வீசினார். அதற்கு பின்னால் ஆயிரக்கணக்கான பிரிட்டிஷ் அதிகாரிகள் மாற்றல் பெற்றுக்கொண்டு மீண்டும் லண்டனுக்கு ஓடினார்கள். ஜெனரல் டயர் சொன்னான், அவர்கள் நெஞ்சிலே அச்சத்தை விதைக்க வேண்டும் என்று நான் சுட்டு தள்ளினேன் என்றான். அதையே பகத்சிங் சொன்னான், நான் கொல்லாமலேயே அச்சம் ஊட்டுகிறேன். என் நாட்டை எவனாவது இனி ஆள முயன்றால் அவனுக்கு இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கிறார்கள், எதையும் செய்வோம் என்பதை புரிந்து கொள் என்று சொன்னேன் என்று சொன்னான். கடைசி நேரத்தில் அவனை, லெனினுடைய அரசியல் கோட்பாட்டை பற்றி படித்துக் கொண்டிருந்தவனை முதல் நாள் இரவு தூக்கில் போட அழைக்கிறார்கள். அவன் சொல்கிறான், எனக்கு நாளை காலை தான் தூக்கு தண்டனை, சட்டம் அப்படித்தான் சொல்லி இருக்கிறது, ஏன் இரவிலேயே அழைக்கிறாய்? இல்லை, காலையில் உன்னை தூக்கில் போட்டால் பெரும் பரபரப்பாகிவிடும், ஊரிலே கொந்தளிப்பு ஏற்படும் என்பதால் அதிகாரிகளின் உத்தரவு, வர முடியாது. நான் மடமாட்டேன், எனக்கு காலையில் தான் தூக்கு. என்ன பகத்சிங், ஓரிரவு உயிர் வாழ உனக்கு அவ்வளவு ஆசையா? அவ்வளவு ஆசை இருந்தால் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கட்டுவிட்டு போயிருக்கலாமே. எனக்கு உயிர் வாழ ஆசை இல்லை, ஓரிரவில் சாதிக்க போவதும் எதுவுமில்லை. நான் படித்துக் கொண்டிருக்கிற லெனினின் நூலை இரவுக்குள் படித்து முடித்து விடுவேன், அதற்காகத்தான் சொல்வேன். அவனை இழுத்து செல்கிறார்கள், தூக்கு மேடையில் நிறுத்துகிறார்கள். உன் கடைசி ஆசை என்ன? உன்னிடம் என் கடைசி ஆசையை கேட்டு நிறைவேற்றிக் கொள்கிற அளவிற்கு இன்னும் நான் தாழ்ந்து விடவில்லை. ஆனால் சட்டம் தருகிற உரிமை என்ற அடிப்படையில் கேட்கிறேன். என்னை தூக்கில் போட்டு சாகடிக்காதே, துப்பாக்கியால் சுட்டு கொன்று விடு. ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? அதிலும் உயிர் போகும், இதிலும் உயிர் பறிக்கப்படும். உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். தூக்கில் போட்டால் என் உடல் உயிர் பிரிகிற வரை ஒரு 5 நிமிடம் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும். துப்பாக்கியால் சுட்டால் அடுத்த கணம் என் உடல் என் தாய்நாட்டு மண்ணை முத்தமிடும் என்று சொன்னான். ஜெனரல் டயர் என்பவனுக்கு புத்தி கொடுக்க ஒரு உத்தம் சிங்கர் தான், ஒரு பகத்சிங்கர் தான், எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஆனால் 2 பேரை சொல்கிறேன். அவர்களோடு இருந்தவர்களை கூட இன்னமும் நாடாளுமன்றத்தில் சிலருடைய படங்கள் தான் இருக்கிறது. சுகதேவனுடைய படம் இருக்கிறதா? இருக்கிறது, எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறது. ஒருவருடைய தியாகமும் சாதனையும் எவருக்கும் குறைந்தது அல்ல. ஆனால் அவர்களெல்லாம் மறந்து போனோம். இன்றைக்கு இருப்பவர்களுக்கு நாடு அடிமைப்பட்டிருந்தது, விடுதலை பெற பல பேர் உயிர் கொடுத்தார்கள் என்று அந்த விடுதலை நாளை கொண்டாடுவதை விட ஆகஸ்ட் 15 என்பது விடுமுறை நாளாக மாறிவிட்டது. அண்மையில் வெளிவந்த, இதுவரை எந்த தொலைக்காட்சியிலும் காட்டப்படாத திரைப்படத்திற்காக காத்திருக்கிற நாள் ஆகஸ்ட் 15. வீட்டில் உட்கார்ந்து ஓய்வாக எதையாவது குறித்துக் கொண்டு அந்த படத்தை பார்த்துவிட்டு பின்னர் ஓய்வெடுப்பதற்குத்தான் ஆகஸ்ட் 15ஆக மாறிவிட்டதே தவிர, எத்தனை உயிர்களின் பறிகொடுத்தலுக்கு பின்னால், எத்தனை ரத்தம் சிந்தியதற்கு பின்னால், எத்தனை குடும்பங்கள் நடுத்தரவுக்கு வந்ததற்கு பின்னால் இந்த நாள் வந்தது என்பதை என்றைக்கு இந்த நாடும் தலைமுறையும் உணர்கிறதோ அன்றுதான் உண்மையில் நம்முடைய வாழ்வுக்கும் விடுதலைக்கும் பொருள் உண்டு. நாட்டுப்பண் என்று சொன்னால் கையை கட்டிக்கொண்டு அமைதியாக நிற்கிற மக்கள் கூட்டம் நிறைந்த நாடு, விடுதலை பெற்ற நாட்டில் வாழ்வதாக சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. தமிழ் தாய் வாழ்த்து என்று சொன்னால் ஒளிநாடாவிலே ஒளிபரப்ப சொல்லிவிட்டு கையை கட்டி கொண்டு வாயை அசைப்பதற்கு கூட தயங்குகிற ஒரு தலைமுறை உருவாக்குகிற கல்வி முறை இருக்கிறது தம்பி. பள்ளிக்கூடத்திலே நீங்கள் அவர்களை வாழ்க்கைக்கு தயார் செய்வதற்கு முன்னால் உன் தாய்மொழியின் வாழ்த்தை நீ உறக்கப்பாடு என்று சொல்லித் தருகிற நாள் வர வேண்டும். இன்றைய முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார், ஒளிநாடா கூடாது, 4 பேர் பாட வேண்டாம், அந்த 4 பேர் மட்டும்தான் பாடுகிறார்கள். இது என் மொழி, உலகத்தின் மூத்த மொழி, முதிர்ந்த மொழி, இலக்கண இலக்கிய வளம்புரிந்த மொழி. ஆனால் இதை நான் கொண்டாட மறக்கிறேன், இதோ நான் அதை உறக்க பாடுகிறேன் என்று இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் என்றைக்கு உறக்க பாடுகிறார்களோ அன்றைக்கு தமிழுக்கு தாழ்வு இல்லை, தமிழுக்கு எதிரி இல்லை. எதிரி வந்தாலும் இருக்கிற இடம் தெரியாது. நாட்டுப்பணி என்று சொன்னால் எழுந்து நின்று கம்பீரமாக அதை என்றைக்கு பள்ளிக்கூட மாணவர்கள் மட்டுமல்ல நம்ம நாட்டிலே வாழ்கிறவர்களும் பாட ஆரம்பிக்கிறார்களோ அன்றுதான் நாட்டின் விடுதலையின் பொருளை உணர்ந்ததாக அர்த்தம். என்ன எதையோ பேசிக் கொண்டிருக்கிறான் என்று கருதாதீர்கள். தலைவர்கள் போராடினார்கள், மன்னர்கள் நாடாண்டார்கள், சாதனைகள் படைத்தார்கள், சரித்திரம் உருவாக்கினார்கள். இந்த நாட்டில் எத்தனையோ மாற்றங்கள் உருவானது. இதுதான் நிரந்தரம் என்று சில பேரை நினைக்கிறோம். கல்லூரியில் படிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பிரியாத நண்பன் இவன்தான் என்று யாரை கருதினோமோ அதே ஊரில் வாழ்ந்து கொண்டிருப்பான், பார்த்து பல வருடங்கள் ஆகியிருக்கும். அதுதான் நட்பின் சிறப்பு.
இவன் நிரந்தரமான நண்பன் என்பதும் இல்லை, நிரந்தரமான உறவு என்பதும் இல்லை. அவர் சொன்னதை போல வாழ்வாவது திண்ணம் மண்ணாவது திண்ணம் என்றெல்லாம் நான் அப்படி ஏகாந்தம் பேசுகிறவன் அல்ல. அப்படிப்பட்ட பாசறையில் நான் வளரவில்லை. வாழ்க்கை என்பது சூனியம் என்று பேசவில்லை. உலகத்திலேயே முதலாக தெளிவாக தன் வாழ்க்கை முறையை சொன்னவன் தமிழன். என்ன காரணத்தினால் மனிதனுக்கு இடையில் பேதம் வருகிறது, பிறப்பால் வருகிறது என்பதால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று ஒரே சொல்லிலே சொல்லி முடித்தான். உக்ரைன் போர் தொடங்கி ஆண்டுகள் 3 ஆகிவிட்டது. யாருக்காவது கவலை உண்டா? எத்தனை பேர் மாண்டார்கள், எத்தனை குழந்தைகள் அங்கே சோற்றுக்கு இல்லாமல் செத்து போனார்கள், கவலை இல்லை. நம் வேலையை நாம் பார்க்கிறோம். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் போர் வந்து ஓராண்டுக்கு மேலாயிற்று. எத்தனையோ பாமர மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஈரோட்டிலே வாழ்கிற உங்களுக்கோ திருச்சியில் இருக்கிற எனக்கோ அக்கறை இல்லை. என்ன காரணம்? நான் வெகுவாக எல்லாவற்றையும் மறந்து போகிறேன். எனக்கு அக்கறை இல்லாதவற்றை பற்றி நான் சிந்திப்பவனாக இல்லாமல் இருக்கிறேன். இதற்கு என்ன செய்யலாம் என்றால், போர் இல்லாத சூழல் வர வேண்டும். ஐநா மன்றம் தீர்மானம் நிறைவேற்றுகிறது. அந்த ஐநா மன்றத்திற்கு சொல்லிக் கொள்வேன், ஆதி காலத்திலேயே என் தமிழன் சொன்னான், யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லாம் என்னுடைய ஊர், எல்லோரும் என்னுடைய உறவினர் என்றால் நமக்குள்ளே மோதல் இல்லை, நமக்குள்ளே போர் இல்லை, நமக்குள்ளே அழிவில்லை என்று சொன்னவன் தமிழன். இருப்பதை பிறருக்கு கொடுத்து வாழ் என்று சொன்னான். அறமும் பொருளும் இன்பமும் என் வாழ்க்கையின் நெறிமுறை என்றான். காதலும் மானமும் வீரமும் என் வாழ்க்கையினுடைய இலக்கணங்கள். காதல் அக வாழ்க்கை, வீரம் புற வாழ்க்கை, மானம் ரெண்டுக்கும் பொதுவானது என்று எல்லாவற்றிற்கும் இலக்கணம் கட்டிய தமிழன் என்பதால் தான் இன்றைக்கும் இந்தியாவில் தனித்து நிற்கிறோம். நான் நேரத்தின் அருமை கருதி நிறைய பேச வேண்டும், என்னன்னோ சொல்ல வேண்டும். நான் இதைத்தான் சொல்கிறேன், என் பேச்சு திசை உங்களால் பல திசைகளுக்கு இழுத்து செல்லப்படுகிறது. இது தொடர்பாக நான் 1-2 துணை செய்தியாக சொல்கிறேனே தவிர இது மையமா என்றால், நான் தொடக்கத்தில் கட்டதை போல் உறவா, நிகழ்வா, நினைவுகளா, பந்தமா, பாசமா, காதலா, எது நிரந்தரம்? மனிதர்களின் வாழ்க்கையா, அதிகாரமா, ஆட்சியா, வடித்து வைத்திருக்கிற சிலைகளா, சொல்லப்படுகின்ற இதெல்லாம் இல்லை என்பது கால ஓட்டத்தில் நிரூபணமாகிறது. கட்டி வைத்த ஜாதி கோட்டை தகர்த்து காட்டியிருக்கிறோம், அது நிரந்தரம் இல்லை. சமயங்கள் என்பவை மனிதனை நெறிமுறைப்படுத்த என்பது மாறி, சமயங்கள் என்பதை மனிதனை பிளவுபடுத்த என்பதையும் மாற்றி இப்போது நேச உணர்வு வர வைத்திருக்கிறோம். ஆக எதெல்லாம் நிரந்தரம் என்றார்களோ அதையெல்லாம் இல்லை 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 என்று காட்டிக் கொண்டு வருகிறோம். ஆனால் ஒன்று மட்டும் நிரந்தரம். விமானத்தை நான் செல்ல இல்லை என்றாலும் கிளம்பிவிடும் என்று சொன்னார். எனக்கும் தெரியும். நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதால் நிறுத்து என்றால் நிறுத்துவார்கள் என்றால் நான் சொல்ல மாட்டேன் என்பதையும் அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறுத்துவார்களா இல்லையா என்பது வேறு. நாடாளுமன்றத்தில் தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்த போது நான் தொலைபேசியில பேசிக் கொண்டிருந்தேன். இந்த செல்லிடப்பேசி, என்ன பொறுப்பற்று இருக்கிறாய், இப்போது கூட உனக்கு இது தேவையா என்றார்கள். நான் சொன்னேன், என்ன நடக்கப் போகுது இன்னும் 5 நிமிடங்களில் எனக்கு தெரியாது. உள்ளேவர்களிடம் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் உன்னைத்தான் குறிவைக்க வந்தேன் என்று சுடுவான். அவனோடு என்னால் சண்டையிட முடியாது. அவனிடம் ஒளிந்து கொள்ள என் இயல்பு எனக்கு இடம் தராது. இப்போது நான் யார் யாரிடம் பேசுகிறேன் தெரியுமா? ஒருவேளை ஏதாவது இங்கே நடந்து விட்டால் அந்த கடைசி நேரத்தில் கூட நம்மை அவர் நினைவு வைத்திருந்தார் என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமே, அதற்காக என் நெஞ்சுக்கு நெருங்களை அழைத்து பேசுகிறேன். என் தலைவரோடு பேசினேன், என் குடும்பத்தாரோடு, என் நெருங்கிய நண்பர்களோடு பேசினேன். அதுபோல நான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை எல்லா இடங்களிலும் காட்டிக் கொள்வதில் அவசியம் ஏற்படுகிற இடத்தில் தான் நாங்கள் சொல்லிக் கொள்வதே வழக்கம். அது ஒரு அடையாளமே தவிர அதுதான் நாங்கள் அல்ல. எனக்கு முன்னால் பல பேர் இருந்திருக்கிறார்கள், எனக்கு பின்னால் பல பேர் வர இருக்கிறார்கள். இடையில் நானும் வந்து போகிறவன். என் பங்கிற்கு நான் கடமை ஆற்றி கொண்டிருக்கிறவன். நேரம் கருதி நான் சொல்ல விரும்புகிறேன், எது நிரந்தரம் என்று கேட்டு 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 விட்டு நான் பதிலே சொல்லாமல் போகிறேன் என்று கருதாதீர்கள். இந்த மண்ணில் நாடாண்ட மன்னர்கள், கோட்டை கண்டி வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். அவர்களுடைய பெயர் இருக்கிறதா நினைவில் என்று கேட்டேன். இல்லை. ஆனால் தொல்காப்பியர் இருக்கிறார், திருவள்ளுவர் இருக்கிறார், இளங்கோவடிகள் இருக்கிறார். கொஞ்சம் யோசியுங்கள். அப்பரும் சுந்தரும் பாடியவர்களிலே மிச்சம் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் பாடியதை எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள், அதனால் இருக்கிறார்கள். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தார். தொல்காப்பியன் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தார். இளங்கோவடிகள் 2ஆம் நூற்றாண்டிலே சிலப்பதிகாரத்தை எழுதினார். சுருக்கமாக சொல்லவா, தவறாக கருதிடக்கூடாது, இது உண்மை.
வால்மீகியும் கம்பனும் இல்லை என்றால் ராமனை யாருக்கும் தெரிந்திருக்காது. யதார்த்தம். இளங்கோவடிகள் இல்லை என்றால் கண்ணகி தாயை ஊரறிந்திருக்காது, செங்குட்டுவனையும் தெரிந்திருக்காது. ஆக மன்னர்களையோ சாதித்தவர்களையோ நிரந்தரத்தின் மார்பில் கொண்டு வந்து நிறுத்துகிறவன், எழுதி வைக்கிறவன் மட்டும்தான். எழுத்துக்கள். அண்ணா என்பவர் வாழ்கிறார், பெரியார் வாழ்கிறார். அவர்கள் உரைகள் இப்போது நான் பேசுகிறேன், சிலர் ரசிக்கலாம், அதை சில பேர் மறந்து போகலாம், சில பேர் சுமந்து கொண்டு போகலாம். ஆனால் நாட்கள் நகர நகர அது மெல்ல நினைவாக மாறி போகும். ஆனால் நான் ஒரு பக்கம் எழுதி பதிய வைத்தால் கூட அது நிரந்தரமாக இருக்கும். இதோ இந்த திடலில் 230 கடைகள் என்று கூட நான் சொல்ல மாட்டேன், அறிவாளிகளை கொண்டு வந்து குவித்து வைத்திருக்கிற கூடம் இருக்கின்றது. ஒரு நூல் என்றால், ஒரு நூலகம் என்றால், நூல்கள் விற்கிற ஒரு இடம் என்று சொன்னால் அது அச்சிடப்பட்ட தாள்கள் அல்ல, சிந்தித்து சிந்தித்து தன் அறிவை எல்லாம் கொட்டி வைத்த அறிஞருடைய எழுத்துக்கள் நமக்கு முன்னாலே கொட்டி கிடக்கின்றன. காலச்சக்கரம் சுழல்கிற போது எந்த மாற்றமும் நிகழும், மனிதர்கள் மாறுவார்கள், உலகம் அழியும், உலகத்தில் இருக்கிறவை தலைகளாக மாறும். ஆனால் எழுத்துக்கள் இருக்கும். ஓலைச்சுவடியில் எழுதினான், பின்னர் அச்சியில் எழுதினான், இன்றைக்கு எதோ எழுதுகிறார்கள், ஆனால் எழுத்து நிரந்தரம். உலகம் ஒருவேளை எதிர்காலத்தில் அழியக்கூடும், அணு ஆயுத போரினால் அழியக்கூடும், இயற்கை சீற்றத்தினால் அழியக்கூடும். அப்போது எல்லாம் இல்லாமல் போகும், மனிதன் மறுபடி முளைக்க தொடங்குவான் என்ற அச்சத்தோடு காலம் நகர்கிறதே. அப்படி ஒன்று நடந்தால், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு காலத்தில் மனிதன் வாழ்ந்த போது இருந்தது என்பதை ஒன்று சேர்த்து, அதை ரஷ்ய நாட்டில் கிரெம்லின் மாளிகைக்கு பக்கத்தில் அணு ஆயுதங்கள் துளைக்க முடியாத, எந்த இயற்கை சீற்றத்தினாலும் பாதிக்கப்பட முடியாத ஒரு பெரிய பாதுகாப்பான கூண்டை உருவாக்கி அதற்குள்ளே சேர்த்து சேர்த்து வைக்கிறார்கள். மனிதனின் அற்புதமான கண்டுபிடிப்புகளில் அதிலே ஒன்று திருக்குறள். வாழ்க்கைக்கு இலக்கணம் சொன்ன என் மண்ணின் மக்களின் இனத்தின் மொழியின் அடையாளமாகிய திருவள்ளுவர் உலகத்தில் எந்த அறிஞனும் சொல்ல முடியாதையெல்லாம் சொல்லிவிட்டு போனானே, அவனுடைய எழுத்துக்கள் பாதுகாக்கப்படுகின்றது. உலகம் அழிந்து போகிற போது பாதுகாக்கப்பட வேண்டியவற்றில் ஒன்றாக திருக்குறள் இருக்கும் என்று சொன்னால், திருவள்ளுவர் உட்கார்ந்து பேசிவிட்டு இங்கே மன்றத்தில் பேசுவதை போல பேசிவிட்டு போயிருந்தால் மறந்திருப்பார்கள். எழுதி வைத்தார். யார் யாரெல்லாம் எழுதி வைத்தார்களோ அவர்கள் நிரந்தரமாக இருக்கிறார்கள். என் கேள்விக்கான விடையை சொல்கிறேன். ஏற்பவர்கள் இருக்கலாம், மறுப்பவர்கள் இருந்து நியாயமாக ஏதாவது சொன்னால் நான் ஏற்று திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறேன். இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்று ஒரு ஞானியை போல, முற்றும் துறந்தவனை போல, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளாதவனை போல நான் பேசவில்லை. எனக்கு தெரிந்து எல்லாவற்றையும் விட நிரந்தரமாக நிற்பது எழுத்து மட்டும்தான். எனவே இளைய தலைமுறையை சார்ந்த தோழர்களையும் தோழியர்களையும் கேட்பேன், சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற இங்க இருக்கிற தாய்மார்களை, குடும்பத்தில் இருப்பவர்களை கூட கேட்டுக்கொள்வேன். உங்களுக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்கும். இன்று இரவு வீடு திரும்புங்கள். வீடு திரும்பியதற்கு பின்னால் ஒரு தாளை எடுத்துக்கொண்டு இந்த கூட்டத்தை பற்றி உங்களுக்கு தோன்றியதை எழுதுங்கள். அது கவிதை வடிவத்திலும் வரலாம், கட்டுரை வடிவத்திலும் வரலாம். திரும்பி படிக்கிற போது உங்களுக்கே சிலிர்ப்பு ஏற்படலாம். உங்களுக்குள் ஒரு எழுத்தாளர் இருக்கக்கூடும். அடுத்த ஆண்டு, அதற்கு அடுத்த ஆண்டு உங்களில் ஒருவரை இங்கு அழைத்து பேசக்கூடிய அளவிற்கு நீங்கள் உயரக்கூடும். ஆக பேசுவதற்கு தயங்குகிறவர்கள் கூட எழுதினால், எழுத்துக்கள் நிரந்தரமாக்கப்பட்டால் அது எதிர்காலத்திற்கு மட்டுமில்லை, உங்களுக்கும் அழியாத தன்மையை தரும் என்பதை எதிரே இருப்பவர்களுக்கு நான் ஒரு சின்ன தகவலாக சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த புத்தக சந்தையிலே பேச வருகின்ற போது தலைப்பை கொடுத்தேன், பின்னர் யோசித்துக் கொண்டே வந்தேன். கடைசியாக எனக்கு கிடைத்த விடைதான் எது நிரந்தரம் என்கிற போது, எழுத்தை தவிர எதுவுமே நிரந்தரம் இல்லை. உலகத்தில் மனிதன் கண்டுபிடிப்புகளில் தலையாய கண்டுபிடிப்பு என்பது மொழிதான். வேறு எந்த உயிரினத்திற்கும் பேச தெரியாது, உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தெரியாது, வார்த்தைகளால் வடிக்க தெரியாது. மனிதனுக்கு மட்டும்தான் மொழி என்ற கருவி உண்டு, அதை எழுதி வைக்கிற ஆற்றலும் உண்டு. எல்லாம் அழியும், எல்லா மனிதனும் மறைவான். பல பேர் அடையாளம் தெரியாமல் போவார்கள், சாதித்திருப்பார்கள். காலம் மெல்ல மெல்ல அவர்களை நினைவு சக்கரத்திலிருந்து நகர்த்திவிடும். ஆனால் எழுத்துக்கள் என்பவை நிலைத்து இருக்கும், மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும் என்கிற போது, இந்த எழுத்துக்களின், இந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை, இந்த அறிவு குவியல்களை வாங்கி செல்லுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைகளை படிக்க சொல்லுங்கள். படிப்பதன் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு சிந்தனை வளரட்டும். கதை சொல்லுங்கள். கதை புத்தகங்களை வாங்கி கொடுத்து படிக்க சொல்லுங்கள். என் தாயார் எனக்கு இளவயதில் கதை சொல்லி வளர்த்தவன் தான் திருச்சி சிவா என்ற ஒருவன் இங்கே நிற்கிறேன். 29 வயதில் என் தாயார் விதவை.
3 மாதம் நான் இருந்தபோது என் தந்தை மறைந்தார். அவர் முகம் எனக்கு தெரியாது, பார்த்ததே இல்லை. திருச்சி சிவா MA BL, ஒரு முறை IAS தேர்வு எழுதியவன், இன்று 5வது முறை நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் இதற்கு காரணம் ஒரு பெண், ஒரு இளம் விதவை பெண். தம்பி கார்த்திகேயன் சொன்னாரே இந்த பாலின பாகுபாடு என்று, அதை 1960களிலேயே தகர்த்தெறிந்த தாய் ஒரு மனிதனை உருவாக்கி விட்டு போயிருக்கிறார். கதை சொன்னார்கள், படிக்க வைத்தார்கள், படி என்று சொன்னார்கள், எழுத தெரிந்தால் எழுத என்றார்கள், பாட தெரிந்தால் பாடு என்று தந்த ஊக்கம்தான் என்னை உற்சாகப்படுத்தியது. தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்கள். நீ இறஞ்செறிந்தவராக நீங்கள் இருந்தால்தான் வீரமான பிள்ளைகளை நீங்கள் பெற முடியும். வீரமான பிள்ளைகள் இருந்தால்தான் இந்த நாடு என்றைக்கும் தன்மானமும் தலைகுனியாமலும் இருந்து தன்னை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்ள முடியும். அது பெண்களின் கரங்களில் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு நூல்களை வாங்கி கொடுங்கள். பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும், ஆண்களுக்கும் சேர்த்து சொல்வேன். இள வயதில் இருக்கிறவர்களுக்கு எது ஆர்வமோ அதை வாங்கி கொடுங்கள். படிக்க வையுங்கள், தொடச் சொல்லுங்கள், புரட்டச் சொல்லுங்கள். படிக்க வைத்தால் ஆர்வம் தானாக வளரும். பின்னர் தானாகவே எழுத ஆரம்பிப்பார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் வரலாற்றின் மார்பகத்தில் நிச்சயமாக பதியப்படுவார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நான் நீண்ட நாள் காத்திருந்த வாய்ப்பு, பேச பேச இன்னும் பேசலாம் என்ற ஒரு உற்சாகத்தை தருகின்ற இந்த மேடை அல்ல, எதிரே இருக்கிற நீங்கள். ஆனால் கடமை காத்திருக்கிறது. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் பேசிவிடக் கூடாது. இன்னும் சாப்பிட வேண்டும் என்கிற போது எழுந்து விட வேண்டும், இன்னும் பேச வேண்டும் என்கிற போது முடித்து விட வேண்டும். நன்றி, வணக்கம்.